இதுல நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த 10 ரூபா பேசினா கோவம் வரும் அப்படின்னு. அந்த 10 ரூபாய்க்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த 10 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு வைப்பு தொகை இல்ல முன்தொகை மாதிரி. அது அந்த பாட்டிலுக்கான காசு. இப்போ அந்த இப்ப குடிச்சிட்டு அந்த பாட்டில் நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 ரூபா வந்து கொடுக்குறாங்களா? கொடுத்துருவோம்னு அவர் சொல்றாரு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 choice, தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த தீபாவளி அன்று டாஸ்மாக் சேல்ஸ் வந்து 750 கோடிக்கு மேல வந்து வந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சிஏஜி ரிப்போர்ட்ல சொல்றாங்க, முதல் காலாண்டு மூலதன செலவு மட்டுமே 4115 கோடி. இது கடந்த ஆண்டை விட குறைவு. அப்போ நீங்க மூலதனத்துக்கு செலவழிக்கிற தொகை இல்ல, அதுவே ஒரு பக்கம் வருவாய் மதுபானத்து மூலமா கிடைக்குது, ஆனா செலவு வந்து குறைவு. அப்படின்னா என்ன பொருளாதார திட்டங்கள் என்ன? இதை தடுப்பதற்கு நீங்க மதுவிலக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கான இந்த பாதிப்புகள், கள்ளச்சாராய பாதிப்பு, இந்த மாதிரி தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்விக்குரிய. மதுவிலக்கு பிரிவு போலீஸே உண்டு, காவல்துறையில அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவன் காவல்துறையும் உங்க கையில இருக்கும், அது சரியா செயல்படாது. வருவாய்த்துறையும் உங்ககிட்ட செயல்படும், அது செயல்படாது. நிதித்துறை உங்ககிட்ட இருக்கும், ஆனா அது சரியான முதலீடு செய்யாது. இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது போதையில் தள்ளாடுகிறதா தமிழகம் அப்படிங்கறது நோக்கிதான் விமர்சனங்களை அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இது எலெக்ஷன்ல எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நடக்குது, இன்னொரு சம்பவம் வந்து இது கோடு போட்டா சொல்லுவாங்களே, இந்த கோட்டை சின்னதாக்கத்தை விட இதோட பெரிய கோடு போடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த 4.5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. என்னை பொறுத்தவரை இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயனுடைய போக்கை பார்க்கும்போது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார். என்ன அந்த குழப்பத்தை என்ன பண்ணணும்னு அவருக்கு இன்று வரை தெரியல, கிளாரிட்டி இல்லை. நெல் கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வெடித்திருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக திமுகவுடைய வலிமையான கோட்டையா இருக்கக்கூடிய டெல்டாலேயே இந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடும் அணுகுமுறையும் பிரச்சனை கையாளுகிறதும் பாராட்டத்தக்கதாக தான் இருந்தது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இயல்பாகவே ஒரு விவசாயி. இது எந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் தான் டெல்டா காரணாச்சு, அவருக்கும் தெரியும் இல்லது சார் சொல்லியிருக்கிறார். நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து சென்னையில தானே நீண்ட காலம் இருந்தவர், அவர் களத்தில் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி களத்தில் டெல்டா காரன் பேசுறாரு. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த தீபாவளி அன்று டாஸ்மாக் சேல்ஸ் வந்து வழக்கமா இவங்க அதிகாரிகள் தரப்புல வைத்திருந்தது 500 கோடி ரூபாய் டார்கெட். ஆனா வந்து அன்னைக்கு வந்தது வந்து 750 கோடியை வந்து தாண்டி இருக்கிறது. இந்த டாஸ்மாக் சேல்ஸ் 789 கோடியை வந்து 750 கோடிக்கு மேல வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? இது வந்து அரசுக்கு வருவாய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது ஒரு ஆரோக்கியமானது தானா? அதுவும் குறிப்பா இந்த குடிப்பவர்கள் இந்த மது விற்பனை ஜாஸ்தி ஆகிறத நம்ம எந்த அளவுக்குள்ள பாக்குறது? இது ஒரு சம்பவத்தை பல்வேறு கோணங்களில் பார்க்குறேன். ஒன்று, 789 ப்ளஸ் கோடி அளவுக்கு விற்பனை ஆகிருக்கு 3 நாளில். திங்கக்கிழமை தீபாவளி, திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, 3 நாள் வச்சுங்களேன். இந்த 3 நாள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்ததுங்கிறது அதிகாரபூர்வமாக தெரிந்து கொண்டு இருக்கிற வருவாய். இதில் அனுமதி பெறாத டாஸ்மாக் முத்திரை போன்ற இதெல்லாம் முறையான ஆயத்தீர்வுக்கு உட்படாத மதுபானங்கள் எவ்வளவு விற்கப்பட்டன அதுக்கான ரெக்கார்டு இல்லை. நம்ம 10 ரூபான்னு சொன்னால் இந்த அரசாங்கம் கோவப்படும், அதை நம்ம அது சொல்லலை. அது இல்லாமல் சரி 790 கோடி என்பதையே நாம் வந்து அதிகாரபூர்வமாக அதையே கரெக்டுன்னு வச்சுக்கிறோம். இதே வந்து ரீட்டைல் அவுட்லெட்டில் 4787 அவுட்லெட்ஸ் இருக்குது. சில்லறை விற்பனை கடைகள் மூலமாக கிட்டத்தட்ட தினசரி 150 கோடி, ஒரு நாளைக்கு 150 கோடி. இதை பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து மதுரை மண்டலம் தான் அதிகமாக இருக்குது, 171 கோடி. இதே காலகட்டத்தில் இப்போ 789 790 ரவுண்டாக வச்சுக்கலாம். இதே 3 நாட்களில் சென்ற ஆண்டு எவ்வளோ ஆயிருக்குன்னா 650 கோடி தான் இருக்குது.
எ வெரி பிக் ஜம்ப். 650லேருந்து 790 ஆயிருக்கு. 2018 வந்து 230 கோடியாக தான் இருந்தது அந்த இதே தீபாவளி சீசனில். அப்படி இருக்கும்போது இப்படி விற்பனையை மதுபான விற்பனையை ஒரு சாதனையாக நிகழ்த்துவது, சொல்லிக்கொள்வது அறிஞர் அண்ணாவினுடைய கூற்றுக்கு முரடானது. அவர் சொன்னது வாசகத்துக்கு முரடானது. அவர் என்ன சொல்கிறாரு, மதுவிலக்கை தளர்த்திட்டோம்னா வருவாய் கிடைக்குமே. அப்போ நிதி பிரச்சனை இருந்தது. அவர் வேற 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் போட ஆரம்பித்தார். எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரூபாய்க்கு 1 படி அரிசியை போட்டதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த அண்ணா வந்து நாகூர் ஸ்டோர்னு மீனம்பாக்கத்துக்கிட்ட இருக்கிறது. அப்போ இப்போ இல்லை அந்த ஸ்டோர். அதெல்லாம் அப்போ கூட நிதி நிலைக்கு நான் குஷ்டரோகிய கையில் இருக்கும் வெண்ணெய் அந்த நிதி அப்படின்னு இருக்காரு. இப்போ இப்போது சூழலில் கள்ளசாராயம் ஒரு பக்கம் ஓடுது. அது வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி மதுபானத்தின் மூலமாக கிடைக்குது. சரி, மதுபானத்தின் மூலமாக ஏகப்பட்ட நிதி வந்து அரசாங்கத்துக்கு வருதான்னா கேள்விக்குறி தான். அது இன்னமும் பல சிக்கல்கள் இருக்குது, ஆய்வுகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே சமயம் மதுபானத்தின் மூலமாக ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி ஃபினிஷ்டு, அந்தளவுக்கு வந்தாச்சு. இதே ஆண்டுதோறும் மகளிர் உரிமை தொகைக்கு நான் பேசிக்க சொல்கிறேன். ஏன்னா இவங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறவங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆண்டுதோறும் இதுக்கு மட்டும் வந்து 13,000 கோடி செலவாகுது. சரி, எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுங்க, அது நான் வரவேற்கத்தக்கது. மருந்துக்கு யூஸ் ஆகும், அடிப்படை செலவுகளுக்கு செலவாகும். அது வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 31.61 கோடி. ஒரு நாளைக்குங்கன்னா 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 106.86 கோடி மகளிர் உரிமைத்துறை செலவு. 106 கோடி செலவு பண்ணுறீங்க. இந்த 3 நாளில் அவங்க பெற்றது 790 கோடி. அதாவது வரவு அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட வரவு 790 கோடி, செலவு இந்த ஒரு நல்ல நலத்திட்டம்னு வச்சுங்களேன். இது மாதிரி பல திட்டங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட இந்த ஒரு நலத்திட்டத்துக்கு, மகளிர் உரிமை திட்டத்துக்கு 106 கோடி. அதாவது கணவர்கள் இதே திமுகவை சேர்ந்த எம்பி கனிமொழி அம்மான்னு சொல்லியிருக்காங்க, இளம் விதவைகள் அதிகமாச்சு, பெண்கள் வந்து மிகவும் பணம் மதுபானத்துக்கு செலவாயிட்டு வீட்டுக்கு வரலை அப்படிலாம் சொல்கிறாங்க. பெண்களுக்கு வரவு பணம் தராமல் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மெயின் புகார். ஆனால் குடிக்கிறது மூலமாக அரசாங்கத்துக்கு 709 கோடி 90 கோடி கிடைக்குது. அவங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் 106 கோடி தான் தருவோம். அப்படி தான் மீதி பணம் என்ன எங்கே போகுது? வரவு அதிகம், செலவு நலத்திட்டங்களுக்கு தருகிற செலவு வந்து மிக குறைவாக இருக்குது. அப்போது இந்த அரசாங்கம் எதை நோக்கி செயல்படுகிறது? இதில் ஆதாயம் பெறுகிற, பலன் பெறுகிறவர்கள் யார் அப்படின்னா மதுபான வியாபாரிகளும் மது உற்பத்தியாளர்கள் தான். அப்போ இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன? நீங்கள் இதை பட்ஜெட்லாம் போடுறாரு நம்ம நண்பர், நல்ல விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம தங்கம் தென்னரசு. ஆனால் இந்த கடன் சுமை பற்றியெல்லாம் நம்ம நிறைய தளங்களை பேசிட்டோம். பற்றாக்குறை மட்டுமே 49,000 கோடி. 49,000 கோடி பற்றாக்குறை வச்சுக்கிட்டு சிஏஜி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, முதல் காலாண்டு 3 மாதம் மூலதன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லும் மூலதன செலவு மட்டுமே 4,115 கோடி. இது கடந்த ஆண்டை விட குறைவு. அப்போது நீங்கள் மூலதனத்துக்கு செலவழிக்கிற தொகை இல்லை, அதுவே ஒரு பக்கம் வருவாய் மதுபானத்து மூலமாக கிடைக்கிது, ஆனால் செலவு வந்து குறைவு. அப்படின்னா என்ன பொருளாதார திட்டங்கள் என்ன இருக்குது? நம்ம ஃபாக்சன் மாதிரி அந்த முதலீடுகள்லாம் கூட கேட்கல, அது உண்டையா இல்லையா, அதை குறித்த வெள்ளை அறிக்கை எதுவுமே இல்லை. அப்போது பொருளாதார விஷயத்தில் வரவு அதிகமாக நீங்கள் உறவு காட்டுறீங்க, நலத்திட்டங்களுக்காக செய்கிறோன்னு சொல்கிறீங்க, அது நலத்திட்டத்துக்கும் போகலை, அதுவும் நம்ம பார்க்குறோம். மகளிர் உரிமை திட்டம் மட்டுமில்லை, மற்ற எல்லா திட்டத்தையும் சேர்த்தா கூட 750 கோடி குறைவாக தான் வரும். ஸோ அந்த வருவாய் எங்கே போகுது தெரியாது, போதிய நலத்திட்டத்துக்கு போகுதா தெரியாது. சரி, நீங்கள் மூலதன செலவு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான செலவு நீங்களும் பண்ணலை. அது மற்ற மாநிலங்களை பார்த்திங்கன்னா 200% இருக்குது. ஹரியானா பின்தங்கிய மாநிலமான ஹரியானா 103,
இவங்க விமர்சனம் பண்ணிட்ட குஜராத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 65% அதிகம். இந்த வருஷம் 100 கோடினா அடுத்த வருஷம் 165 கோடி மூலதன செலவு இருக்குது. இங்கே மூலதன செலவு குறைஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இவ்வளவு வரவும் சரியான வரவு இல்லை, வந்த வருவாய் சரியாக பயன்படுத்தப்படவும் இல்லை, மூலதனமும் சரி. நாங்கள் கடனும் வாங்குவோம், வெளிநாடுகளில் மூலதனம் வருது அப்படின்னு முதலீடுகள் வருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் மூலதன செலவு குறைஞ்சிட்ருக்கு. நிறைய திட்டங்கள் இது மாதிரி வாங்குகிறோமே மக்கள் நலத்திட்டத்துக்கான மக்கள் நலத்திட்டமும் சரியாக போகலை அப்படின்னு இந்த அளவுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு இருக்குது. இது எங்கே போய் முடியும்? கேள்விக்குறி இருக்குது. பொருளாதார நிபுணர் குழு இதுவரையில் என்ன அறிக்கையை அவங்க முன் வச்சாங்க, என்ன செஞ்சுருக்கோங்கிற ஒரு கிளாரிட்டி கிடையாது இன்று வரையில். இதில் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த 10 ரூபா பேசினா கோவம் வரும் அப்படின்னு. அந்த 10 ரூபாய்க்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த 10 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு வைப்பு தொகை இல்லை முன்தொகை மாதிரி, அது அந்த பாட்டிலுக்கான காசு. சரி, இப்போ இப்போ குடிச்சிட்டு அந்த பாட்டிலுக்கு நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10 ரூபா வந்து கொடுக்குறாங்களா? கொடுத்துருவோன்னு அவர் சொல்கிறாரு. எங்கே கொடுக்குறாங்க? ஏதாவது 10 பாட்டில் அது தெரியல. அது ஒருவேளை நாம் டாஸ்மாக் போகிறது இல்லைன்னு நமக்கு அதெல்லாம் தெரியல. சரி, அது வேறு இருந்தாலும் லாஜிக். நாம் அந்த 10 ரூபா விஷயத்தில் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா 500 கோடி டார்கெட் வச்சாங்க, அதை மறுத்து இருக்க. அது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறார். தீபாவளிக்கு இவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் நாங்கள் வைக்கவே இல்லை அப்படின்னு இதே அமைச்சர் முத்துசாமி சொல்கிறார். எது சரி? 500 கோடி மதுபானத்தின் இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படி சார் இவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கான ஸ்டாக்ஸை வந்து பண்ணி வைப்பாங்க? ஒரு காணொலி இருக்கு, ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, ஒரு காணொலி யூடியூப்ல இருக்குது. ஒரு மாவட்ட ஆட்சியரோ அல்லது உயர் அதிகாரியோ டாஸ்மாக் மதுபானம் இந்த வருஷம் இந்த குறிப்பிட்ட பீரியட், அது ஒரு வருஷமாக ஒரு மாதமாக தெரியல, இந்த முறை நம்ம டார்கெட் இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி விற்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரி சொல்லி காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துருக்கேன். அது எந்த அதிகாரிங்கிறது நினைவில், ஆனால் இருக்குது. அப்போ அது அதிகாரிகள் டார்கெட் ஓரளவு அது ஒரு அதீதமாக ஆர்வக்கோளாறு ஒரு அதிகாரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், நமக்கு தெரியல. சரி, அமைச்சர் முத்துசாமி சொல்வதையே ஏற்றுக்கொள்ளும். அவர் தான் நிறைய விஷயங்கள் சொல்கிறார், அதில் நம்ம அது கூட முக்கியம் இல்லை. பட் இது இன்க்ரீஸ் ஆச்சு. இதை தடுப்பதற்கு நீங்கள் மதுவிலக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டு அதற்கான இந்த பாதிப்புகள், கள்ளச்சாராய பாதிப்பு இது மாதிரி தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேள்விக்குரிய. மதுவிலக்கு பிரிவு போலீஸே உண்டு காவல்துறையில், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவன் காவல்துறையும் உங்கள் கையில் இருக்கும், அது சரியாக செயல்படாது. வருவாய்த்துறையும் உங்கள் கிட்ட செயல்படும், அது செயல்படாது. நிதித்துறை உங்கள் கிட்ட இருக்கும், ஆனால் அது சரியான முதலீடு செய்யாது. அப்போ எதுதான் சரியான வெளிநாட்டு முதலீடுகள் வந்தால் அது குறித்து வெள்ளை அறிக்கை உண்டான தெரியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப டீட்டெயில்டாக போனோம்னு வச்சுக்க நிறைய விஷயங்களில் கேள்விக்குறிகள் தான் மிஞ்சி இருக்கின்ற, பதில் கிடையாது. அரசியல் ரீதியாக இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் திமுக வந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது போதையில் தள்ளாடுகிறதா தமிழகம் அப்படிங்கிறது நோக்கி தான் விமர்சனங்களை அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. இது எலெக்ஷனில் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் இது எலெக்ஷனில் இதெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. இப்போ 41 உயிர்கள் பலியான கரூர் சம்பவமோ அது மெல்ல மெல்ல அது மறக்கடிக்கப்படும். எப்படின்னா மற்ற வேறு விஷயங்களை டைவெர்ட் பண்ணி இதுவாகிடும். இப்போ யாராவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? அல்லது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் சம்பவம் பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? அது கோர்ட்டுக்கிட்டு அது மாதிரி இருந்தால் கூட பல்வேறு ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு சம்பவம் வந்து இது கோடு போட்டால் சொல்லுவாங்களே, இந்த கோட்டை சின்னதாக்கிறத விட இதோட பெரிய கோடு போடும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குப்பா இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடிப்பு, அதை வந்து சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லார், சிலிண்டர் குண்டு வெடிப்பு அப்படின்னு அதை பற்றி ஒரு பேச்சு கிடையாது, அது மறந்து போச்சு. ஆக இந்த சம்பவம் தேர்தல் நெருங்கும்போது வேறு ஒரு இஷ்யூ கொண்டாந்து இதை மறந்துடும். அப்போ தான் இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு தான் நீட் இருக்குது, சனாதனம் இதை பேச வேண்டியது, இல்லை ஜிஎஸ்டி பற்றி பேச வேண்டியது. ஜிஎஸ்டி விஷயத்தில் பாருங்களேன், முதல்ல பணம் கொடுக்கல அப்படின்னாங்க. ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்ணிவிட்டு குறைச்ச உடனே
எங்களுக்கு வருமானம் பாதிக்கப்படும், உங்களுக்கு தான் பணமே தரலையே, அப்புறம் என்னத்துக்கு வருமானம் பாதிக்க நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்கன்னு கேட்கலாம்ல. கேட்க மாட்டான். ஏன்னா வாங்குறாங்க. இவங்களுக்கு எல்லாமே காலாகாலத்துக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருவாய் கிடைக்கிறது. இவருக்கு கிடைக்கவில்லை, தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை என்றால் பிற மாநிலங்களுக்கும் கிடைக்கவில்லை என்பது, நாட்டின் எல்லா மாநிலங்களும் இல்லை, பகிர்ந்தளிக்கப்படவில்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அந்த போது இவங்களுக்கும் தமிழகத்துக்கும் கிடைக்குதுன்றது தான் உண்மை. அதுதான் ஒரு பக்கம். பல்வேறு நல்ல திட்டங்களில் 60% குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதம் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற அரிசி முழுக்க யார் கொடுக்குது? முழுக்க மத்திய அரசாங்கம் தருகிறது. இது மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் மத்திய அரசு மேலே பழிய போடுவாங்க. நீதி கொடுக்கலன்றாங்க. என்ன விளக்கம்ன்றது தெரியல. யதார்த்தமாக நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம். கேள்விகள் மட்டுமே மிச்சம். அவ்வளோதான். இல்லை, இன்னொன்று அரசியல் ரீதியாக ஒரு நிகழ்வு சம்பந்தமான ஒரு செய்திகள் வந்திருக்கு. குறிப்பாக தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களோடு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2வது முறையாக தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இந்த தொலைபேசிக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணது KC வேணுகோபால், பொதுச் செயலாளர், காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அவர்களோடு தொடர்ச்சியாக இப்போ இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதா, இது அதுக்கு முன்னாடி செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதா, 2 தரப்புமே உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட காங்கிரஸோட ஏதோ ஒரு டேர்ம்ஸ்ல விஜய் கொண்டு வர பாக்குறாங்க, இல்ல காங்கிரஸ் நிச்சயமாக விஜயுடன் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்து நிச்சயமாக நிலவுதா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஏன் விஜய் கிட்ட காங்கிரஸ் பேசணும்? காங்கிரஸுடைய மனதில் என்ன இருக்கு? திமுக போன்ற பிரதான கூட்டணியில இருந்து கொண்டு காங்கிரஸ் இதை செய்வது ஏன் உள்ளிட்ட கேள்விகள் இருக்குல்ல. ஒன்று, திமுக கூட்டணியில் இருந்தபடியே காங்கிரஸ் நடந்து கொள்வது ஏன்? இதுதான் மெயின் கேள்வி. என்னை பொறுத்தவரை தாவேகாவுக்கும் ராகுல் காந்தி பேசினாரா, அது உறுதி செய்யப்பட்டதா இல்லையான்னு தெரியல. ஆனால் கரூர் சம்பவத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் என்ன சொன்னாங்க? தாவேகாவை தான் விமர்சனம் பண்ணாங்க. அப்போ அதாவது திமுக சார்பான நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சின்னு எடுத்தார்கள். ஆனால் ராகுல் காந்தியோடு பேசினார்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர், நானே ஒரு தளத்தில் சொல்லியிருக்கேன், எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ண விஜய் எந்த காலத்துலேயும் காங்கிரஸை விமர்சனம் பண்ணலை. ஆனால் காங்கிரஸுக்கு அவருக்கு நெருக்கமாக ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு தெரியல. என்னை பொறுத்தவரை இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா தலைவர் விஜயினுடைய போக்கை பார்க்கும்போது மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் தான் தோணும். என்ன அந்த குழப்பத்தை என்ன பண்ணணும்னு அவருக்கு இன்று வரை தெரியல, கிளாரிட்டி இல்லை. அரசியலே இன்னும் அவர் அரசியல் வாசலில் கூட நிற்கலை, இன்னும் கேட்டில் தான் இருக்கார். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சின்னு தாவேகாவை விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த நிலையில் ராகுல் காந்தி ஏதாவது கரூர் சம்பவத்தை பற்றி சர்வதேச நாடுகள்லேயும் ஊடகங்கள்லாம் வெளிவந்தது நம்ம படிச்சிருக்கோம். பாரத பிரதமரும் குடியரசுத் தலைவருமே இது சம்பவம் குறித்து வருத்தம் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. 41 பேர் பலியான ஒரே நாள் சில மணி நேரங்களில் இறந்துருக்காங்க. அப்படின்ற போது அவ்வளோ பெரிய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் ராகுல் காந்தி கிட்ட ஒரு ரியாக்ஷன் வரல? எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சியினர்கிட்டேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து சில மாநில அளவில் எல்லா கட்சிகளும் ஒன்று திமுக சார்பு, இல்லைன்னா தாவேகா சார்பு, இல்லை ரெண்டுத்தையும் விமர்சிக்கிற ஏதோ ஒரு நிலைப்பாட்டு எடுத்தாங்க. ராகுல் காந்தி இன்று வரையில் பேசலை. அப்போ அவர் ரகசியமாக விஜய்கிட்ட மட்டும் பேசியிருப்பார். எனக்கு புரியல, இது மிகப்பெரிய குழப்பம். அல்லது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த திட்டமிட்ட செயல். இது எந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்கே? நீங்கள் சொன்ன மாதிரி KC வேணுகோபால் பக்கம் வந்தது. தாவேகாவிற்கிட்டேருந்து இந்த சோர்ஸ் சுற்றி வரவே இல்லை. தாவேகா எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்ல. அவங்க திமுக பக்கமாக, அதிமுக பக்கமாக, காங்கிரஸ் பக்கமாக, பாஜக ஆதரவாக எதுவுமே தெரியல. ஒரு மிகப்பெரிய குழப்பம். ஆனால் அதிமுக விரும்புகிறது தாவேகா நம்ம கூட வந்தால் நல்லதுன்ட்டு, பாஜகவும் விரும்புகிறது. நான் நினைக்கிறேன் பாஜகவும் தாவேகா வந்தால் அவங்களுக்கு ஒரு கணிசமாக இடத்துக்கு கொடுத்து அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டோம்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அதிமுக நினைக்குது, இதுவும் நினைக்கிறாங்க. 3 பேருக்கும் ஒரு புள்ளி திமுக அரசு எதிர்ப்புங்கிறது ரைட், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் என்ன பொறுத்து KC வேணுகோபால், அதாவது காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட்டுறதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, தேர்தல் நெருங்குகிறது, பேரம் பேசுவதற்கு இது கை கொடுக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூடுதல் இடங்கள் கேட்போம். மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் சண்முகம் முதல்லேருந்தே கேட்டுட்ருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே பல தளங்களில் சொல்லிட்டாங்க, 4 பேரில் எங்கே திமுக அன்றைக்கி ஓட்டு போட்ட 4 பேரில் ஒருத்தர் எங்கே ஆளுங்கன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்க காங்கிரஸ் அவருடைய மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் திருநெல்வேலியில் என்ன சொன்னார், 117 இடங்களில் போட்டியிடுவோம். உடனே பயந்துக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்களுக்கு வலிமையான முதுகெலும்பு இருப்பதுனால அது இருக்கா இல்லையே தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நாங்கள் 117 இடங்களில் வலுவாக இருப்போம், 60 இடங்கள் கேட்போம் அப்படின்னு
அப்போ அது காங்கிரஸ் கட்சி தலைவர்லாம் பேசுகிறாங்க. யாரும் பேசுகிறாங்களே தவிர தேர்தலில் மேலிடம் சொன்னால் மேலிடத்தை மீறி செயல்படுவார்களா? செயல்பட்ட காலம் உண்டு. மூப்பனார் அப்படி பண்ணார். தனித்து வெளியில் வந்து தமாக ஆரம்பித்து தமாகவை வெற்றி பெற செய்தார். அந்த மாதிரி துணிவு இன்றைய காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கான இல்லை. எல்லாருமே திமுக தயவில் தான் இருக்காங்க. திமுக நமக்கு வேலை செய்யும், நம்ம கார் விட்டு இறங்கினா வேட்டி அழுக்காயிடுங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க. ஆகையினால இவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா திமுகவினுடைய ஊதுகுழலாக தான் ஒழிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினர், தலைவர் உள்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் உட்பட. ஒருவேளை இது மேலிடம் விரும்பினால் பேரத்துக்கு கை கொடுக்கும். எந்த அளவுக்கு அது முடியும்னு தெரியாது. அதாவது நான் தாவேக்கா நீங்கள் சீட் தரல, நான் தாவேக்கா பக்கம் போய்டுவோன்ட்டு. ஆனால் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். இந்த தருணம் சரியானது. ஏன்னா தாவேக்காவே பின்னடைவில் இருக்குது. அவங்க கேட்ட சிபிஐ கிடைச்சிடுச்சே தவிர மற்றபடி பின்னடைவு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தாவேக்காவோட டிஆர்பி ரேட்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டும் எப்படி இருக்கும்? ஸோ பின்னடைவுகளுக்கு தலைவர் இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. அரசியல் நகர்வும் பற்றி பேசலை, எதுவும் பேசலை. 2ஆம் நிலை தலைவர்களாவது எதாவது பேசுகிறாங்கன்னா தெரியவும் இல்லை. இந்த மிகப்பெரிய குழப்பம். ஒருவேளை காங்கிரஸினுடைய பேரத்துக்கு கருவியாக தாவேக்கா பயன்படும். அதாவது காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு பேரம் பேச இது கை கொடுக்கும். மற்றவர்களுக்கு இல்லை, மற்ற கட்சிகளோட இவங்களுக்கு கூடுதலாக இது ஒன்று. மற்றபடி எதுவும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ இந்த நெல் கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வெடித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை ஹைலைட் பண்ணி பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக திமுகவுடைய வலிமையான கோட்டையாக இருக்கக்கூடிய டெல்டாலேயே இந்த பிரச்சனை வெடித்திருக்கிறது. இது அரசியல் ரீதியாக சரி, இதை எதிர்க்கட்சி தலைவர் கையாண்ட விதம், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையாண்ட விதம் உங்களுடைய பார்வை? முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியோட உதயநிதி ஸ்டாலின் இதோ சொல்லியிருக்காரு. ஆமாம், அதெல்லாம் உண்மைக்கு தகவல் சரியான முரண்பாடான தகவலாக இருக்குது. இந்த விஷயத்தை களப்பணியில் இறங்கி திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சை போன்ற டெல்டா பகுதிகளுக்கு நேரடியாக சென்று களப்பணியை ஆய்வு செய்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி. அவர் விவசாயி, அவர் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி தெரியும். அவர் நேராக போய் பார்த்து நெல்கள் முளைத்திருக்கிற உண்மை அதை கண்டறிந்து விளக்கம் சொல்லியிருக்காரு. அதுவும் எவ்வளவு நாள் இருந்திருக்கு, இந்த அறுவடை செஞ்ச உடனே ஆகுமான்னு கேள்விகளில் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி அவர் வந்து பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கார். இந்த விஷயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொண்டிருக்கிற அந்த நிலைப்பாடும் விமர்சனமும் பெரிதும் அவர்களுக்கு கை கொடுக்கும். அதாவது வடுவூர் போன்ற பல இடங்களில் வந்து அந்த பணியாளர் விவசாயிகளை விமர்சிக்கிற வாரியெல்லாம் பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். விவசாயிகள் வந்து வேதனைப்பட்டு காணொலியெல்லாம் வந்திருக்கு, எங்களை ஏற்கனவே நாங்கள் வெந்த புண்ணில் வேல் பேசுகிற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு. ஆனால் முற்றிலும் மாறாக எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறி இது எல்லாம் எப்படிலாம் செய்யணும், கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறது, எப்படிலாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடும் அணுகுமுறையும் பிரச்சனை கையாளுகிறதும் பாராட்டத்தக்கதாக தான் அமைந்திருக்கு. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இயல்பாகவே ஒரு விவசாயி. ஆகையினால இது எந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் தான் டெல்டா காரனாச்சு, அவருக்கும் தெரியும் இல்லது சார் சொல்லியிருக்கிறார். நம்ம மாண்பு முதலமைச்சர் வந்து சென்னையில் தானே நீண்ட காலம் இருந்தவர். அவர் களத்தில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி களத்தில் டெல்டாக்காரன் பேசுகிறார். டெல்டாக்காரன் சொல்லலாம் சார், அது தவறு நான் சொல்லலை. ரூட்ஸ் அங்கே இருந்திருக்கோம். பட் உதயநிதி ஸ்டாலின் தானே போய் அதை பற்றிலாம் விமர்சனமாக பேசியிருக்காரு. இவங்களுக்கு தெரியாது, இவங்களை முற்றிலும் விமர்சிக்கலை. ஆனால் இந்த விஷயத்தில் தரோவாக டவுன் டு எர்த் தெரிஞ்சவர் எடப்பாடி. நெல்லுமனை முளைச்சதுன்னா நாற்று சின்ன நாத்தானா பெரிய நாத்தானா எல்லாமே வேஸ்ட்டு தான், முளைச்சிச்சுன்னா வேஸ்ட்டு, அது நெல்லை வந்து மறுபடியும் அரிசியாக்க முடியாது என்கிற அளவுக்கு பேசுகிற விவசாய விஷயங்கள் தெரிஞ்சவர். ஆகையினால இந்த விஷயத்தில் எடப்பாடியினுடைய நிலைப்பாடும் விமர்சனம் வரவேற்கத்தக்கது. அப்படிதான் நான் பார்க்குறேன். நன்றி சார், பல்வேறு கேள்வி விழிச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.